Hi kids. For today's maths class, let's do exercise 2.1, the second one. Multiply the following numbers by using standard method. Last classல என்ன எப்படி multiply பண்ணோம் using lattice method. So in this class we are going to multiply the numbers using which method? Standard method. Okay, I will do two problems. நான் ரெண்டு problem போடுவேன், remaining homework. Okay, let's see the problem. So using which method? Standard method. Page number 12. So the first sum is 72 into 29. We are going to multiply 72 by 29. Okay. So here the answer. How to do this? எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? Okay. Answer. Right answer in blue pen. Okay. First வந்து இங்க என்ன போட்டுக்கோ? Step 1. So you have to write step 1. Step 1 ன்னு எழுதிக்கோ. First வந்து இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் first you have to write like this 72 into இந்த 29 எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இந்த 2 போட்டு 20 டென்ஸ் ஸோ இங்கே டென்ஸ் பிளேஸில் இருக்கிறத டென்ஸாக எழுதிக்கோ 20 இருக்குது 20 + 9 எழுதலாமா 29 ஓகே ஸோ 20 + 9 அப்போ 72 into 20 + 9 அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டெப் 1ல் 72-ஐ ஃபஸ்ட்டு 9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு 72-ஐ 20-னால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் தென் ஐ எம் கோயிங் டு ஆட் ஃபர்ஸ்ட் என்னது 72 ஓகே எதுனால மல்டிப்ளை பண்ணணும் 9 ஸோ 72 மல்டிப்ளை பை 9 ஓகே 9 டேபிள் சொல்லு 9 2s are 18 8 எங்கே போடணும் 1 கேரி ஓவர் இங்கே இருக்குது ஸோ 7 9s எவ்வளவு 7 9s ஆர் ஓகே டேபிள் வந்து நீ 9th டேபிள் எல்லாருமே படிச்சிருக்கணும் ஓகே ஓகே ஐ வில் ஷோ யூ ஹவு டு செக் த ஆன்சர் see 9 7s are 63 so 9 7s are 63 you have to add 1 அப்போ 63 + 1 64 this is the answer okay step 2 next step 2 so you have to multiply leave some space here okay 72 into second 20 so you have to multiply by 20 0 into 2 0 எந்த நம்பரையும் 0னால மல்டிப்ளை பண்ணேன்னா 0 தான் வரும் ஓகே 0 into 2 0 0 into 7 0 next 2 இது டென்ஸ் பிளேஸில் இருக்குது ஸோ 2 into 2 4 இந்த ஜீரோக்கு நேராக போடக்கூடாது இந்த ஜீரோக்கு நேராக போடணும் ஓகே ஏன்னா இது ஒன்ஸ் பிளேஸ் இது டென்ஸ் பிளேஸ் ஸோ நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணுறது டென்ஸ் பிளேஸில் அதனால் டென்ஸ் பிளேஸில் தான் எழுதணும் 2 into 2 4 2 into 7 14 ஆட் பண்ணு நேராக 0 ஜீரோவோட இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தம் இது 0 அப்படி போட்டுக்கோ 0வையும் 4ஐ ஆட் பண்ணேன்னா இதே நம்பர் தான் வரும் அடிஷனில் ஓகே 0 + 4 4 இந்த 4 அப்படி போடு இங்கே 1 ஓகே ஸோ ஸ்டெப் 2 இந்த மாதிரி வந்துருச்சு அடுத்து ஸ்டெப் 3 ஸ்டெப் 3ல் we are going to add these two இந்த சம் ரெண்டோட ஆன்சரையும் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நீ வேணால் பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோ 1s place 10s place 100 place 1000 place ஸோ இங்கே 6 4 8 கொஞ்சம் லீவ் சம் ஸ்பேஸ் ஹியர் சரியா இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் எதுக்கு கேரி ஓவருக்கு ஸ்பேஸ் விடு அதுக்கு கீழே 100 பிளேஸ்க்கு நேரம் 6 4 8 1440 1440 இது ரெண்டையும் என்ன பண்ணணும் இங்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் இது ரெண்டையும் add you have to add okay so 8 plus 0 8 4 plus 4 8 6 plus 4 10 10 க்கு 0 இங்கே போடு carry over 1 இங்கே போடணும் okay 1 plus 1 2 so the answer is 2008 okay okay next sum பார்க்கலாமா so put a one line here next sum
31 into 27. ஸோ இப்போ எப்படி போடணும் இதை? ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர். ஸோ 27 எப்படி எழுதணும்? 20 + 7 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. இப்போ 31 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸ்டெப் 1 31 into 7. 7 ones are 7, 7 threes are 21. Okay, step 2. Next என்ன பண்ணணும்? 31 எதனால மல்டிப்ளை பண்ணணும்? 20 நால பண்ணணும். ஸோ 0 நால பண்ணும்போது என்ன வரும்? 0 into 1 0, 0 into 3 0. அடுத்து 2 into 1 2, 2 into 3 2 டேபிள் சொல்லணும். சரியா? 2 into 3 6. 2 ones are 2, 2 twos are 4, 2 threes are 6. Add 0, 2, 6. At the step என்ன பண்ணணும்? You have to add these two answer. Okay. Step 3. Place value போட்டுக்கோ. 1's place, 10's place, 100 place, 1000 place. சரியா? ஏதாவது கேரி ஓவர் வந்தால் ஆட் பண்ணிக்கிறதுக்காக இந்த இதை ஆட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வந்து 217 217 620 620 போட்டுக்கோ. ஆட் இதனே ஆட் பண்ண போகிறோம். 7 + 0 எவ்வளவு? 7. 2 + 1 2 in mind, 1 hand 3. 6 + 2 6 in hand, 6 in mind, 2 fingers. 6 in mind. After 6 7 8. So this is the answer. ஓகேயா? ஸோ இப்போ வந்து ஆன்சர் எடுத்து எழுதியில் கூட நீ எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு லைன் வேணால் சேர்த்துக்கோ. என்ன? த ஆன்சர் வந்து 31 into 27 equal to 837 இப்படி எழுதலாம். ஓகே, ஸோ இங்கேயும் எழுதிக்கோ. ஆன்சர் வந்து என்ன? 72. 72 into 29 equal to ஆன்சர் என்ன? 2088. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ லாஸ்ட்டாக கீழே எடுத்து எழுதிக்கோ. கொஞ்சம் ஸ்பேஸ் விடு. ஸோ யூ ஹாவ் டு கிவ் ஸ்பேஸ். உனக்கு நோட்டில் இந்த மாதிரி இடம் பத்தலைன்னா கீழே கீழே கூட நீ போட்டுக்கலாம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஒரு இதுலேயும் ஸ்டெப் 3 கீழே கூட போட்டுக்கலாம். ஓகே, ரைட் நீட்லி. ஓகே, திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஓகே, எல்லாருக்கும் புரியுதா பாரு? செகண்ட் நம்பரை தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். 72 into 29னா 29 20 + 9 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் மிஸ்ஸு. நெக்ஸ்ட்டு 72வை 9 மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 72வை 20 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே கிட்ஸ்? Okay, next we will go to next exercise. So here some word problem is, these are homeworks. The remaining problems are homework. 93 into 42, 124 into 6, 206 into 8. Okay, so standard method and 479 into 3. So standard method single digit வந்ததுனா you can directly multiply. 2 digits வந்தா மட்டும்தான் you have to split like this. Okay, so மற்ற மாதிரி வந்துச்சுன்னா you can directly multiply. இந்த மாதிரி கீழே கீழே போட்டு multiply பண்ணிடு, split பண்ண வேணாம். 2 digit number வந்தா மட்டும்தான் you have to split. இங்கே இது மட்டும் தான் வந்திருக்கு, அதை மட்டும் split பண்ண, மற்றதெல்லாம் usual multiplication. Okay. Next one, இது எல்லாமே டேபிள்ஸ் தெரிஞ்சா போதும், you can answer. Exercise 2.2. 4 into 6, அப்போ 4 into 6 அப்படின்னா 4 டேபிள் எடுத்துக்கோ. 4 டேபிள் எடுத்துட்டு 4 into 6 என்னன்னு பாரு, 24. இது 7 into 6, 7 டேபிள் எடுத்துக்கோ. அப்போ 7 டேபிள் எடுத்துட்டு பாரு, 7 டேபிள் எடுத்து பார்ப்போமா? 7 ones are 7, 7 twos are 14, 7 3s are 21, 7 4s are 28, 7 5s are 35, 7 6 are 42. இந்த 42 எடுத்து இங்கே எழுதிடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது? 8 டேபிள். 8 into 6, 8 into 6 எவ்வளவு? 48. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடீஸ் என்னென்ன டேபிள் உனக்கு எனக்கு தெரியணும். 2 டேபிள்லேருந்து 9 டேபிள் வரைக்கும் தெரிஞ்சதான் யூ கேன் ஆன்சர் திஸ். ஓகே, ஸோ இங்கே 7 டேபிள் கொடுத்துருக்காங்க பாரு. எப்படி இந்த 7 டேபிள் ஃபார்ம் பண்ணோம் தெரியுமா? இப்போ பாரு, 7 இங்கே எத்தனை பாக்ஸ் இருக்குது? 7ஓட ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? 7 into 1 வந்து என்னது? 7.
7 into 2 அப்படின்னா 2 7 ஆட் பண்ணேன்னா என்ன வரும் 14 வரும். அப்போ 7 plus 7 ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண வரோம் 2 7 அப்படி இருக்கிறதுனால ஒரு 7 into எத்தனை 7 இருக்குது 2 7 அப்படின்னு போடுறோம். ஓகே, ஸோ இந்த ரிப்பீட்டட் அடிஷனுக்கு பதிலாக தான் ஈஸியாக பண்ணணும்னு தான் மல்டிப்ளிகேஷன் வந்தது. ஓகே, மல்டிப்ளிகேஷன் வந்து ரிப்பீட்டடாக வருது இல்லையா, ஒரே நம்பர் சேமாக வருது. எத்தனை 7 இருக்குது 2 7s are there, அதனால தான் 7 into 2ன்னு சொல்கிறாங்க. இங்கே எத்தனை 7 இருக்குது 3 7s இருக்குது. இந்த 3 7 ஆட் பண்ணேன்னா என்ன வருமோ அதை மல்டிப்ளை 7 into 1 2 3 7 into 3 21 ரெண்டும் சேம் ஆன்சர் தான் வரும். நீ 7 plus 7 plus 7 பண்ணுறத விட இந்த டேபிளை நீ மனப்பாடம் பண்ணிட்டேன்னா இட் இஸ் ஈஸி டு ஆன்சர். இங்கே பாரு 7 4, இந்த 7 plus 7 plus 7 plus 4 டைம்ஸ் நீ ஆட் பண்ணேன்னா என்ன வரும் 28 வரும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது ஒன்று கஷ்டம் தானே, இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஆட். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம் 7 into 4 இதை மனப்பாடம் பண்ணிட்டேன்னா ஈஸியாக 28ன்னு எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் 7 table formed. How the 7 table is formed like this. சரியா, அப்போ ஒரு மல்டிப்ளிகேஷனுங்கிறது என்னது ரிப்பீட்டட் அடிஷன். சேம் நம்பர் ரிப்பீட் ஆகும்போது அடிஷனுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. This is 7 table. 7 table படிச்சேன்னா you can fill up. சரியா, இதில் உள்ள fill up 7 into 4 28ன்னு படிக்கலாம், 7 into 6 42, 7 into 7 49. Okay, very easy. So learn 7 table here. அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தோன்னா இது 8 table. இந்த ஸ்பைடர் பாரு 1 ஸ்பைடர் இருக்குது 8 டேபிளுக்கு. சரியா, 8 into 1 8, 2 ஸ்பைடர் இருக்குது. அப்போ இந்த ஸ்பைடருக்கு எத்தனை லெக்ஸ் இருக்குது 8 லெக்ஸ் இருக்குது. சரியா, இங்கே ஏன் இதை 7 சொன்னேன் அப்படின்னா இந்த பாக்ஸில் எத்தனையாக டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த கலர்ஸ் அப்படின்னா 7 கலர்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ 7 இதை வந்து பிரிச்சிருக்காங்க. அதனால தான் ஒரு பாக்ஸில் 7 கலர் இருக்குன்னா 2 பாக்ஸில் எத்தனை கலர்ஸ்னால் 7 plus 7 சொன்னோம். ஸோ ஹியர் இந்த ஸ்பைடருக்கு பார்த்தீங்கன்னா 8 லெக்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பைடருக்கு 8 லெக்ஸ் இருக்குன்னா 2 ஸ்பைடருக்கு எத்தனை லெக்ஸ் இருக்கும், இதுக்கு 8 இருக்கும் இதுக்கு 8 இருக்கும், 8 plus 8. அப்போ 3 ஸ்பைடர்ஸ்க்கு எத்தனை லெக்ஸ் இருக்கும், இதுக்கு 8 லெக்ஸ் இருக்குது இதுக்கு 8 லெக்ஸ் இருக்குது இதுக்கு 8 லெக்ஸ், 8 plus 8 plus 8 3. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக we can do like this 8 into 1. இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது 8 லெக்ஸ் இருக்குன்னா 8 into 1 8. 8 லெக்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்பைடர் இருக்குது 2 ஸ்பைடர் இருக்குது. ஸோ 8 into 2 அப்போ 2 ஸ்பைடர் சேர்த்து 16 லெக்ஸ் இருக்குது. இங்கே பாரு ஒரு ஸ்பைடருக்கு 8 லெக்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்பைடர் இருக்குது 1 2 3. அப்போ 8 into 3 24. இப்படி தான் 8 டேபிள் ஃபார்ம் ஆகுது. ஓகேயா, இந்த லெக்ஸ் எத்தனை இருக்குன்னு நீ ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம் யூ கேன் மல்டிப்ளை. எத்தனை ஸ்பைடர் இருக்கோ, ஏன்னா எல்லா ஸ்பைடருக்கும் 8 லெக்ஸ் தானே இருக்குது, அது ஏன் 8 plus 8 plusன்னு ஆட் பண்ணணும், அதுக்கு பதிலாக 8 into 3 24. அப்போ 8 டேபிளை மனப்பாடம் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இதில் எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 டேபிள்லேருந்து தான் இந்த மாதிரி ஃபில்அப் கொடுப்பாங்க. நீ ஹோல் 8 டேபிள் தெரிஞ்சால் 8 into 4 என்ன 32. ஓகே, ஸோ இங்கே டேபிளை பார்த்தேன்னா தெரியும், இந்த மாதிரி டேபிள்ஸை படிச்சுக்கோ. 8 into 4 என்ன 32. அடுத்து 8 into 6 48. அடுத்து 8 into 10 80. பண்ணிடலாமா? அப்போ ஈஸி 2.4 எக்ஸசைஸ் ஈஸி. எந்தெந்த எக்ஸசைஸ் பண்ணுற 2.2 பண்ணுற 7 டேபிள் படிச்சுக்கோ. அடுத்து 2.3 ஆன்சர் பண்ணிடலாம். 7 டேபிள் படித்தேன்னா 2.3 ஆன்சர் பண்ணிடலாம். 8 டேபிள் படித்தா 2.4 ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது மட்டும் ஆன்சர் பண்ணு. இந்த ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் 9 டேபிள் 9 into 1 9 into 2 இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போ. ஸோ 9 டேபிள் படிச்சுக்கோ. ஸோ 9 டேபிளுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை இருக்குன்னா பலூன்ஸ் 9 பலூன்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் 9 பலூன்ஸ் இருக்குது. அப்போ 2 பாக்ஸில் எத்தனை பலூன்ஸ் இருக்குன்னா 9 plus 9. 3 பாக்ஸில் எத்தனை பலூன் இருக்குது 9 plus 9 plus 9. ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். 9 into 1 9, 9 into 18, 9 3s are 27. So this is 9 table. So 9 table படிச்சிட்டேன்னா you can complete this 2.5. 9 into 3 என்னது 27, 9 into 6 54, 9 into 10 equal to 90. Okay, so everyone complete this 2.5 exercise 2.5 வரைக்கும் only tables தான். If you know the tables you can do the multiplication. Okay, சரி.
இப்போ பாரு இது எக்ஸசைஸ் 2.6ல என்ன மல்டிப்ளை பை 10 100 1000 அப்படின்னா என்ன அர்த்தம் 10னால எந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ண அதுக்கு முன்னாடி பாரு ஸோ எனி நம்பர் மல்டிப்ளை பை 1 எந்த நம்பரும் 1னால மல்டிப்ளை பண்ணேன்னா the same number will come 10 into 1னா 10 136 into 1னா 136 எனி நம்பர் 2000 10000 எந்த நம்பரையும் அந்த 1னால மல்டிப்ளை பண்ணேன்னா the same நம்பர் தான் வரும் சரியா இதே இது 0வால் மல்டிப்ளை பண்ணேன்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் if you multiply by 0 then the answer will be 0 answer என்ன தான் வரும் 0 தான் வரும் okay so the product of 0 and any number is 0 எந்த நம்பரையும் 0னால மல்டிப்ளை பண்ணேன்னா the answer will be 0 ஆனால் எந்த நம்பரையும் 1னால மல்டிப்ளை பண்ணால் the answer will be 1 so, okay the product of 1 and any number is the number itself சரி இப்போ பார்க்கலாமா இப்போ 10 into 7 அப்போ 1 into 7 வந்து 7 வந்துடும் இந்த 0 வந்துடும் ஸோ 10னால எதையாவது மல்டிப்ளை பண்ணினா இந்த சேம் நம்பர் போட்டு ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணால் போதும் நீ டேபிள்ஸ்லாம் சொல்லி பார்க்க வேண்டாம் 16 into 100 அப்படின்னா தட் சேம் நம்பர் போட்டு 100க்கு எத்தனை 0 2 zeros 2 0 ஆட் பண்ணிடு ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணேன்னா தட் சேம் நம்பர் போட்டு 1000க்கு எத்தனை 0 இருக்குது 1 2 3 ஸோ 3 0 ஆட் பண்ணிடு ஸோ 1னால மல்டிப்ளை பண்ணேன்னா சேம் நம்பர் வரும் 10னால பண்ணனா நம்பரை போட்டு யூ கேன் ஆட் 1 0 100னா சேம் நம்பரை போட்டு யூ ஹாவ் டு ஆட் 2 zeros 1000னா யூ ஹாவ் டு ஆட் 3 zeros வெரி சிம்பிள் ஓகே இங்கே சொல்ல பார்ப்போம் 10 into 6 96 அப்போ இந்த 696 அப்படி போட்டு எத்தனை 0 ஆட் பண்ணணும் யூ ஹாவ் டு ஆட் ஒன்லி 1 0 0 மட்டும் சேர்த்துரு ஸோ இங்கே பாரு 96 அப்படி போட்டு எத்தனை 0 ஆட் பண்ணணும் 100ங்கிறனால 2 zeros ஆட் பண்ணணும் 6 into 1000 1000க்கு எத்தனை 0 இருக்குது 3 zeros ஸோ 3 zeros ஆட் பண்ணணும் ஓகே கிட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எனி நம்பர் மல்டிப்ளை பை 1னா அதே சேம் நம்பர் எனி நம்பர் மல்டிப்ளை 0னா 0 okay so very easy so finish this 2.6 also and 2.7 என்ன அப்படின்னா இப்போ 30ன்னு ஒரு நம்பர் இருக்குது சரியா எது ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும் நீ டேபிள்ஸ் புக்கை படித்து வச்சுக்கோ ஓப்பன் பண்ணிக்கோ வேணாலும் எந்தெந்த டேபிளில் வந்து 30 ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும் 5 டேபிளில் வருது 10 டேபிளில் வருது 15 டேபிளில் வருது 1 டேபிளில் வருது ஸோ 2 டேபிளில் கூட வரும் சரியா ஸோ அது மாதிரி இந்த பாரு 2 டேபிளில் கூட இருக்குது ஸோ எந்தெந்த டேபிளில் வருதுன்னு நீ பார்க்கலாமா லெட்ஸ் see 30 எந்தெந்த டேபிளில் ஆன்சராக வருதுன்னு பார்க்கலாம் ஸோ தட் நம்பர் யூ ஹாவ் டு ரைட் 5 டேபிளில் வருதா 30 5 into 6 30 6 டேபிளில் வருதா 6 into 5 30 7 டேபிளில் வருதா நோ 35 தான் வருது 30 வரல 8 டேபிளில் வருதா நோ இனிமேல் எங்கே இருக்கும்னா 3 டேபிளில் இருக்கும் ஸோ 3 டேபிள் பார்க்கலாமா ஓகே 3 டேபிளில் 30 வருதா 3 into 10 30 ஓகே ஸோ இந்த மாதிரி எந்தெந்த டேபிளில் அந்த ஆன்சர் வருதோ அந்த மல்டிப்ளிகேஷனாக எழுதிடணும் ஓகே 5 into 6 30 வருது 10 into 3 வருது ஸோ 24 எந்தெந்த டேபிளில் வருதுன்னு பார்க்கலாமா 24 3 டேபிளில் 24 வருதா எஸ் 3 into 8 24 சரியா அப்புறம் இங்கே 24 வருதா 4 டேபிளில் எஸ் 4 into 6 24 ஓகே 5 டேபிளில் வருதா லெட் மீ செக் 5 டேபிள் 5 டேபிளில் 25 தான் வருது 24 வரல 6 டேபிள் எஸ் 6 into 4 24 ஓகே கிட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டேபிளாக தேடி பாருங்கள் 8 டேபிளில் இல்லை 7 டேபிளில் இல்லை 24 8 டேபிளில் இருக்கா எஸ் 8 into 3 24 இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும் ஓகே ஸோ செக் வித் யுவர் டேபிள் புக்ஸ் 16 எந்தெந்த டேபிளில் வருதோ அந்த ப்ராடக்டை இங்கே போடுங்க இங்கே 36க்கு போடுங்க திஸ் இஸ் ஹோம்ஒர்க் ஓகே ஸோ எக்ஸசைஸ் 2.7 we finished the second unit okay மேக்ஸில் நம்ம செகண்ட் யூனிட் முடிச்சிருக்கோம் only tables if you know the tables we can finish the numbers okay kids thank you bye